ஸ்ராவண மாசத்தினுடைய ஒரு அற்புதமான திருநாள், ஸ்ராவண துவாதசி திருநாள். அந்த நாளில் ஸ்ராவண நட்சத்திரம் போய் அப்படி சந்திரனோடு சேர்ந்திருந்த நேரம். ஸ்ரோணாயாம் ஸ்ராவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜித் பிரபு. பழைய லிட்ரேச்சரில் அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருந்ததாக ஒரு கணக்கு உண்டு. 27 நட்சத்திரம் இல்லை, 28 நட்சத்திரம்னு ஒரு கணக்கு. அதையே விட்டுட்டார்கள் அப்படின்னா 28வது நட்சத்திரமாக இருந்ததே, அதையே விட்டுட்டார்கள்னா ஒன்றுமில்லை, அதனுடைய கால்குலேஷன் கொஞ்சம் சிக்கல். நீங்கள் சாதாரணமாக 60 நாழிகை அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த 60 நாழிகைக்கு +or-8, 52லேருந்து 68 வரைக்கும் போகலாம் அந்த டிரான்சிட் டைம். அபிஜித் அப்படி இல்லை, அது மொத்தமே 8 நாழிகை. அப்போது கால்குலேஷன் எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள். 8 நாழிகைக்கு ஒரு தடவை ரிப்பீட் கால்குலேஷன் பண்ணணும்னு சரியாக வராது. அதனால தான் கால்குலேஷனில் அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு. இந்த அபிஜித்தை எப்படி அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ண ஆரம்பித்தார்கள்னா, ஸ்ராவண நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியை அபிஜித்துன்னு கால்குலேட் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த டைம் கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும். இது ரொம்ப டீட்டெயில்டான கால்குலேஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அந்த அபிஜித் முகூர்த்த நேரம், முகூர்த்தே அபிஜித் பிரபு, ஸ்ராவணம் சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த முதல் பகுதியில் இருக்கிற அபிஜித் முகூர்த்தத்தில் துவாதசி நன்னாளில் விஜயா நாம இன்னைக்கும் விஜயத்வாதசி என்று அழைக்கப்படுகிற அந்த துவாதசி நன்னாளில் ஜன்ம விதுர் ஹரே, ஹரியாக ஜன்மம் எடுத்தார். உபேந்திரன் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட போகிற நிலைமை. எந்த அதிதிக்கு இந்திரன் பிறந்தானோ அந்த அதிதியின் மகனாகன்னு சொன்னால் இந்திரனுக்கு சகோதரனாக உபேந்திரனாக தோற்றம் தந்தார். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனேயே பிரம்மச்சரிய விரதம் பூண்டு ஒரு பாலகனாக பிரம்மச்சரியனாக நின்றார். லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவார்கள். ஒருத்தர்கிட்ட போட்டிக்கு போகணும்னு சொன்னால் அவருக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்த எலிஜிபிலிட்டியை நாமும் பெற்றுக்கொண்டு அதே தகுதியோடு போனால் ஈக்குவலாக இருக்கும் அந்த போட்டி. இப்போ மகாபலிக்கு இருக்கிற பெரிய குவாலிஃபிகேஷன் என்ன? குருவினுடைய கட்டாட்சம். அதே குரு கட்டாட்சத்தை தானும் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். பகவானுடைய தர்ம யுத்தம் எப்படி இருக்கு பாருங்கள். அவனை போய் அப்போஸ் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரியான குரு ஆசீர்வாதத்தோடு போகணும். என்ன பண்ணுறது? காஷ்யபருடைய மகனாக பிறந்த அவருக்கு உபநயனம் நடந்தது. காஷ்யபருடைய பிள்ளை, வேத வம்சம், உபநயனம் நடந்தது. யார் யார் என்னென்ன கொடுத்தார்கள்? உபநயனத்தில் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். யார் காயத்ரி உபதேசம் பண்ணினார்கள்? சாவித்ரி சவித அப்ரவி. சாக்ஷாத் சூரியனாக இருக்கிற சாவித்ரி என்கிற அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். ப்ரஹஸ்பதிர் பிரம்மசூத்திரம், ப்ரஹஸ்பதியாக இருப்பவர் அந்த பிரம்மசூத்திரத்தை அணிவித்தார். மேகலாம் கஷ்யபோ ததாத், தந்தையாக இருக்கிற காஷ்யபர் முஞ்சிப்புல் வளையம், முஞ்சிப்புல்ல வச்சு மேகலாபரணம் அணியனமே, அந்த மேகலாபரணத்தை கொடுத்தார். மான்தோல் வேணுமா இல்லையா பிரம்மச்சாரிக்கு? அந்த மான்தோல் பூமிர் கிருஷ்ணாஜினம் ததவ், பூமாதேவி மான்தோலை, ஏன்னா மான்தோல் எங்கே விழுந்து கிடக்கும்? பூமாதேவி கிட்ட தானே விழுந்து கிடக்கும். அவள் எங்கேயோ விழுந்திருந்த அந்த மான்தோலை பத்திரமா எடுத்து சுத்தப்படுத்தி காற்று நீவி கொண்டு வந்து கொடுத்தார். தண்டம் சோமோ வனஸ்பதிர், கையில் பிடித்து கொள்ள வேண்டிய தண்டம், காடுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற சோமன், வனஸ்பதியாக இருக்கிற சோமன் அந்த தண்டத்தை கொடுத்தான். கௌபீனம் மாதா,
கௌபீனத்தை மாதாவாக இருக்கிற அதிதி கொடுத்தார். தியௌ சத்ரம் ஜகத்பதே, கொடை வேணுமே பிரம்மச்சாரிக்கு, அந்த சத்திரத்தை தியுமானாக இருக்கிற உலகத்திற்கே தலைவனாக இருக்கிற அந்த வானதேவன் கொடுத்தான். கமண்டலம் வேத கர்ப்ப, பிரம்மா கமண்டலத்தை கொடுத்தார். குஷப்புல், குஷப்புல்லை குஷான் சப்தரிஷியோ ததுஹு, சப்தரிஷிகள் குஷப்புல்லை தர்பை புல்லை கொடுத்தார்கள். அக்ஷமாலாம் சரஸ்வதி, அக்ஷமாலையை சரஸ்வதி கொடுத்தா. யக்ஷராஜா பாத்திரம் ததௌ, யக்ஷராஜாங்கிறது குபேரன், யக்ஷர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற குபேரன் பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். பிக்ஷை பாத்திரத்தை அவன் கொண்டு வந்து கொடுத்தான். இதில் முதல்ல பிக்ஷை போடணுமா இல்லையா? யார் பிக்ஷை போடுறது? இப்பெல்லாம் கூட உபநயனத்துக்கு போனால் கையில் அரிசி எடுத்துட்டு போகக்கூடியவர்கள். இப்போ பிக்ஷை போடணுமே, யார் பிக்ஷை போடுறது? பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமா அம்பிகா சதி தாத், உமாதேவியாக அம்பிகாவாக இருக்கிற அவள், சாக்ஷாத் பகவதியாக எல்லாருக்கும் தாயாக இருப்பவள் அவதானே அன்னபூரணி. அந்த அன்னபூரணி பிக்ஷாம், அவதான் பிக்ஷாம் தாத். இந்த மாதிரி தன்னையே எலிஜிபிள் ஆக்கிண்டு, தன்னையே தக்க நிலையில் ஒரு பிரம்மச்சாரிக்கு என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் குருவினால் கிடைக்குமோ அதையெல்லாம் தகுதி படைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். குள்ள வடிவத்திலிருந்த அந்த வாமனர் புறப்பட்டார். நர்மதை நதியினுடைய வடக்கு கரையில் மிகப்பெரிய யாகசாலை அமைத்திருந்தான் மகாபலி. நர்மதை நதியினுடைய வடக்கு தீரம். அந்த இடத்துல பிருகுவம்சத்தை சேர்ந்தவர்களெல்லாம் யாகத்திற்கு உதவி பண்ணினார்கள். அதனால் அந்த இடத்திற்கே பிருகுகச்சம்னு பேர். அந்த பிருகுகச்ச பகுதிக்கு அப்படி கையில் குடையை எடுத்துக்கொண்டு சத்திரம் சதண்டம் சஜலம் கமண்டுலு, சத்திரம் கொடை, கையில் ஒரு தண்டம், கமண்டலத்தில் ஜலம், ஜலத்தோடு கூடிய கமண்டலம், இதை மூணையும் எடுத்துக்கொண்டு அப்படி நடக்கும்போது மௌஞ்சையா மேகலையா, முஞ்சி மேகலாபரணம், வீதம் உபவீத அஜினோத்தரம், நல்ல அழகான பூணுல் யக்ஞோபவீதம், அஜின உத்தரம், கிருஷ்ணாஜினம் கொடுத்தார்களே அந்த கிருஷ்ணாஜினத்தை அணிந்து கொண்டு ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மானவகம் ஹரிம், கையில் கமண்டலம், கையில் கொடை, ரொம்ப அழகான மேகலாபரணம், யக்ஞோபவீதம் இருக்குது, அஜினம் இருக்குது. இதெல்லாம் பெருசில்லை. இதோடு அப்படி நடக்கிறார். மேலேருந்து ஜட்டாபாரம் தொங்குகிறது. ஜட்டிலம் வாமனம். அப்படி நடக்கிறவர் யார் தெரியுமா? மாயா மாணவகம் ஹரிம். தன்னுடைய மாயையினால் ஏதோ ஒரு மனுஷஸ்வரூபம் எடுத்துன்னு அந்த மனுஷஸ்வரூபம் நடக்கிற மாதிரி நடக்கிறாரே, பிருகுகச்சம் நோக்கி நடந்து போனார். தன்னுடைய மாயையினால மனுஷஸ்வரூபம் எடுத்துக்கொண்டவர். மாயா மாணவகம் அப்படி நடந்து போனார். இவர் போகும்போதே அந்த பிரகாசம் அவர்களுக்கு தென்பட்டது. மகாபலி சத்யச்சந்தன். அவன் இயல்புல சில நல்ல குணங்கள் கொண்டவன். யாகம் பண்ணுறோம், அந்த யாகத்தில் எல்லாருக்கும் அவரவர்கள் வேண்டுவதை கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் கொண்டவன். அதனால் இவரை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம். ஆஹா, மகா தேஜஸ்வியாக, பார்க்கறதுக்கு என்னமோ குள்ளமாக இருக்கார், ஆனால் மகா தேஜஸ்வியாக இருக்காரே அப்படின்னு முன்னால் நமஸ்காரம் பண்ணினா. பிருகுவம்சத்தை சேர்ந்த முனிவர்களெல்லாம் வந்தார்கள், நமஸ்காரம் பண்ணினார்கள். வேத வித்துக்கள் வந்தார்கள், நமஸ்காரம் பண்ணினார்கள். அப்படி போய் அங்கே நின்ன பார்த்தான். என்ன தேஜஸ்! இவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கிறவருக்கு
அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். அஞ்சலி ஹஸ்தத்தோடு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தான், உமக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், அதை நான் தருகிறேன். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். நீங்கள் இதையெல்லாம் கேளுங்கள். காம், காஞ்சனம், குணவத் தாம, மிருஷ்டம், தத் அன்ன பேயம் விப்ர கன்யாம். காம், உங்களுக்கு பசுக்கள் வேணுமா? தங்கம், காஞ்சனம் தருகிறேன். குணவத் தாம, இருப்பதற்கு நல்ல இடம். மிருஷ்டம், சாப்பிடுவதற்கு தக்கவை. அன்ன பேய, அன்னம் அருந்துவதற்கு தக்கவை. இவ்வளவென்ன, இளமையான கன்னிகைகள், விப்ர கன்யாம். இது மாத்திரமல்ல, கிராமான், கிராமங்கள் வேண்டுமா? தருகிறேன். சம்ருத்தான், எவ்வளவு வெல்த், எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி, செல்வம் வேண்டுமோ தருகிறேன். துரகாம், குதிரைகள் தருகிறேன். கஜாம், யானைகள் தருகிறேன். ரதாம், ரதங்கள் தருகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன். அவன் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தார். அப்படி பார்த்தார். மகாராஜா, நீங்கள் இதையெல்லாம் தருவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்கள் வம்சம் சாதாரண வம்சமா? உங்கள் தாத்தா பிரகலாதன மாதிரி உண்டா? நீங்கள் எப்பேற்பட்ட வம்சத்தை சேர்ந்தவர்? உங்கள் வம்சத்தில் ஹிரண்யன், ஹிரண்யகசிபுன்னு இருந்தார், பிரகலாதனுடைய அப்பா. செய்ய முடியாததெல்லாம் செஞ்சவர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஹிரண்யகசிபு பகவானோட சேர்ந்துட்டார். இல்லை, பகவான் ஹிரண்யகசிபுக்குள்ள சேர்ந்துட்டார். உங்களுக்கு அது தெரியுமா? ஒரு விஷயத்தை சொல்றார், ஒரு சின்ன கதையை சொல்றார். பாகவதம் தான் இப்படி ஒரு வித்தியாசமான கதையை கொடுக்கும். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் ரெண்டு பேரும் சகோதரர்கள். ஹிரண்யாக்ஷன் பூமியை சுருட்டி கொண்டு போயிட்டான். பூமியை காப்பாற்றணும். என்ன பண்ணார்? வராகமா வந்தார், பூமாதேவியை காப்பாற்றினார், ஹிரண்யாக்ஷனை அழிச்சிட்டார். ஹிரண்யாக்ஷன் அழிஞ்ச உடனே சகோதரனாக இருக்கிற ஹிரண்யகசிபுவுக்கு கோபம் வந்தது. என்னத்துக்காக இவர் வந்தார்? வைகுண்டத்திலேருந்து இவரை யார் வர சொன்னது? அப்படியே ஒருவேளை எங்களுக்குள்ள பிரச்சனைனா எங்களுக்கும் தேவர்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனை. தேவர்கள் நேர சண்டைக்கு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவர் எங்கேருந்து வந்தார்? வை டிட் ஹி இன்டர்வீன்? விட்டேனா பாரு, நான் இவரை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மகாவிஷ்ணுவை விரட்ட ஆரம்பித்தான். அவன் விரட்ட 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 ஏதோ அவங்கிட்டேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி மகாவிஷ்ணுவும் ஓடிண்டே இருந்தார். கீழே ஓடுறார், கீழே இருக்கிற 7 லோகங்களுக்கு ஓடுறார், பின்னாலேயே வரான். சரி, மேலே இருக்கிற லோகங்களுக்கு போகலான்னா அங்கேயும் பின்னாலேயே வரான். அவன் தான் 14 லோகத்துக்கும் அதிபதியாச்சு. அண்ணங்கிட்ட இருந்து தம்பிக்கிட்ட இருந்ததெல்லாம் அவன் எடுத்துட்டாச்சு, அண்ணன் எடுத்துட்டாச்சு. அப்போ அவனுக்கு எல்லாத்துக்கும் ஆதிபத்தியம் வந்தாச்சு. விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டின்றே போகிறான். சரி, இவன் பார்க்காத இடமா போய் நாம் உக்காந்துக்கணும். இவன் தேடாத இடமா போய் உக்காந்துக்கணும். இவன் பார்க்காத இடமா போய் உக்காந்துக்கணும். எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிட்றானே, என்ன பண்ணுறது அப்படின்னு நின்று அப்படி திரும்பினோன்னு அவன் பார்க்காத இடம் அவர் கண்ணுக்கு புலப்பட்டு விட்டது. அவனுடைய மனசுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். வெளியிலேயே தேடின்னு இருந்தவன் உள்ளுக்குள்ள தேடல. இது வாமனர் பலிகிட்ட சொல்றது. அப்பா, இந்த மாதிரி இருந்த ஒருத்தர் உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர். ஏதோ பாராட்டுற மாதிரி சொல்றார். உன்னோட தாத்தாவோட அப்பா ஹிரண்யகசிபு இருந்தாரே, அவருக்குள்ளேயே பகவான் சேர்ந்து விட்டார். அவ்வளவு வசந்த குலத்தை சேர்ந்தவன் நீ. இதை பாராட்டும் போதே என்ன அர்த்தம்? அந்த தாத்தாவுக்கு இருந்த மாதிரியான அகம்பாவம் உனக்கு இருக்கக்கூடாது. நீ உள்ளுக்குள்ள தேடணும், வெளியில தேடாதேங்கிறத இன்டைரக்டா சொல்றார். அப்பேற்பட்ட குலத்தை சேர்ந்தவன் நீ.
உன்னோட தாத்தா பிரகலாதனை பற்றி சொல்லணுமா? உங்க அப்பா பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன். அந்த விரோச்சனன் என்ன பண்ணார் தெரியுமா? தேவர்கள்லாம் ஒரு தடவை ரிஷிகள் மாதிரி வேஷம் போட்டுண்டார்கள். அந்த ரிஷிகள் போய் விரோச்சனன் கிட்ட ஏதோ யாச்சகம் கேட்குற மாதிரி கேட்டார்கள். வந்திருக்கிறது தேவர்கள்னு தெரியும், ஆனால் அவர்கள் ரிஷிகள் வேஷத்தில் இருக்கிறார்கள்னு தெரியும். வேஷம் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இவர்கள் கேட்டதை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய உசுரையே கொடுத்தாரே, அந்த விரோச்சனனுடைய வம்சத்தை சேர்ந்தவன் தானே. இவ்வளவு உயர்ந்த குலத்தை சேர்ந்த நீங்கள் எதை வேண்டுமோ கொடுப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். என்ன கேட்டாலும் கொடுப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் எது தேவையோ அதை மாத்திரம் கேட்கறது தான்ப்பா நல்லவருக்கு அழகு. அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆஹா, தன்னுடைய குலத்தை இவ்வளவு பாராட்டி சொல்கிறாரே, ஏதோ பெருசாக கேட்க போகிறார், நாம் கொடுக்கறதுல நம்முடைய பெருமையும் உயரப்போகிறதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்கான். மெல்ல சொன்னார், பாதானி த்ரிணி தைத்யா சம்மிதானி பத மம. எனக்கு 3 அடி தைத்தியனே, பாதானி த்ரிணி சம்மிதானி. இதில் இன்னொரு ரைடர் சேர்க்கிறார் பாருங்கள். எனக்கு 3 அடி மண் கொடு அப்படின்னு கேட்டு நிறுத்தலை. 3 அடி மண் கொடு, என்னோட பாதத்தால் 3 அடி. பாதானி த்ரிணி சம்மிதானி பத மம, என்னோட பாதத்தால் 3 அடி. இப்போ என்னோட பாதத்தாலன்னு சொன்னாரே தவிர இப்போ இருக்கிற சைஸு பாதம்னு சொல்லலை. அவன் என்ன நினச்சான்? அந்த பாதத்தால் 3 அடின்னு நினச்சான். இப்போ நீ கண்ணுக்கு முன்னால் பார்க்குற சைஸுன்னு அவர் சொல்லலை, என்னோட பாதம்னு சொன்னாரே தவிர இந்த சைஸா, இது பாட்டா 8, பாட்டா 9, பாட்டா 10ங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. அவன் உடனே ரியாக்ட் பண்ணுறான். நீ பார்த்தா சின்னவன் மாதிரி இருக்க, பார்த்தா ஒரு சின்ன பையன் மாதிரி, குழந்தை மாதிரி இருக்க. எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, ஸ்வம் பாலோ பாலீஷா மதிஹி. நீ பார்க்கறதுக்கு மாத்திரம் சின்ன பையன் மாதிரி இல்லை, உன்னோட புத்தியும் சின்ன குழந்தைத்தனமாக இருக்கு. ஸ்வம் பாலோ பாலீஷா மதி. இன்சஃபிஷியன்ட் இன்டெலிஜென்ஸ் உனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு தான் இருக்கு, உனக்கு தெரியல. ஸ்வார்த்தம் பிரத் அபுதோ யதா. உனக்கு புத்தி இல்லைப்பா, அபுத. உனக்கு புத்தி இல்லை, உன்னோட புத்தி போறல. உனக்கு என்ன வேணுமோ, ஸ்வ அர்த்தம் அபுதோ, உனக்கு என்ன வேணுமோ, உன்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு கூட உன்னோட புத்தி இல்லை, புத்தி குறைச்சலா இருக்கு. உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேட்க வேண்டாமா? என்ன சொன்ன? என்ன தேவையோ அதை பெறுவதுதான் சரின்னு சொன்னியே. உனக்கு என்ன தேவைன்னு கூட உனக்கு தெரியல, அதனால தான் ரொம்ப குறைச்சலா கேட்டிருக்க. சரி, உனக்கு தெரியல, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என்கிட்ட வரக்கூடியவர்கள் இன்னொருத்தரை நாடி போகக்கூடாது. நான் கொடுக்கறதுலயே அவர்களுக்கு எல்லாம் கிடைச்சிடணும், இன்னொருத்தரை நாடி போகக்கூடாது. உனக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ கேடு, உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நிலம் வேணுமோ அவ்வளவு கேடு. அந்த நிலத்தை நான் தருகிறேன். இல்லையா? நான் முதல்ல சொன்னேன் பாரு, கிராமங்கள், கிராமங்களை கேள் நான் தருகிறேன், ஊரை கேள் நான் தருகிறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த குள்ள உருவம் மறுபடியும் பதில் சொல்லிட்டு, மனசு ஒருத்தனுக்கு கட்டுப்படலைன்னு வச்சுக்கோ, திரிலோக்கியம் அஜிதேந்திரியம். இந்திரியங்களை கட்டுப்படுத்தலைன்னா 3 லோகம் கிடைச்சா கூட திருப்தி வராது, எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி வராது. நீ கொடுக்கிற 3 அடி மண்ணில் எனக்கு திருப்தி வரலன்னா
7 தீபங்கள் இருந்தா கூட எனக்கு திருப்தி வராது. சப்த தீப வர இச்சையா நவ வருஷ சமாதேன. 9 வருஷங்கள். 9 வருஷங்கள்ங்கிறது என்ன? பாரத வருஷங்கிறமே அந்த மாதிரி 9 பகுதிகள். அந்த 9 பகுதிகள் எனக்கு கிடைச்சா கூட, இந்த உலகம் மொத்தம் கிடைச்சா கூட திருப்தி வராதுப்பா. எனக்கு திருப்தி இந்த 3 அடி மண்ணில் இருக்கு போரும். இந்த 3 அடி மண் மாத்திரம் போரும், எனக்கு அதை மாத்திரம் கொடு. பலி பொய் சொல்லாதவன். பலி குருவினுடைய கடாட்சம் பெற்றவன். பலி வேற யாரையும் கொடுமைப்படுத்தல. ஆனா பலி கிட்ட இருந்த ஒரு பெரிய சிக்கல், இல்ல ஒரே ஒரு சிக்கல், தன்னால் முடியும், தனக்குத்தான் கொடுப்பதற்கான உயர்வுங்கிற அந்த அகம்பாவம். நீ ஏதோ சின்ன குழந்தை கேட்குற மாதிரி கேட்குறியே, கேட்கறது கொஞ்சம் நிறைய கேட்க மாட்டேன். நான் கொடுத்தாச்சுன்னா இனிமே வேற யாருக்கிட்டையும் போகக்கூடாது. கொடுக்கறதுல கூட நான் கொடுக்கிறேங்கிற அகம்பாவம் இருந்தா அது ஆபத்து. சங்க இலக்கியத்தில் கொடையை பற்றி நிறைய வரும். நமக்கு தெரியும், கடையேழு வள்ளல்கள், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்கிறோம். கொடை, கொடைனா கொடுப்பது இல்லையா? நம்முடைய பெரியவர்கள் கொடைங்கிறத வெறுமனை சொல்லலை, கொடை மடம்னார்கள். கொடை எப்படி இருக்கணும்னா மடத்தனமாக இருக்கணும்னு அர்த்தம். கொடுக்கும்போது மடத்தனமாக இருக்கணுமா. அது என்ன கொடை மடம்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார். பாடிண்டே வர்றார். அப்படி பாடிண்டே வரும்போது மகாபாரதம் அவருக்கு ஏதோ காரணத்தினால நினைவுக்கு வருது. மகாபாரதத்தில் இருக்கிற வீரர்கள் அந்த நினைப்பு வருது. வீரத்தை பற்றி சொல்லணும். மிடுக்கு, மிடுக்குன்னா வீரம்னு அர்த்தம். மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை அப்படின்னார். மிடுக்கோடு இருப்பவர்கள் அப்படின்னா யாரை காட்டலாம் கம்பேரிசனுக்கு? பீமனை காட்டலாம், இல்லைன்னா அர்ஜுனனை காட்டலாம். மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை. அடுத்த லைன் மிடுக்கு, மிடுக்கிலாதானை, அதுக்கு என்ன எதுகை வரும்? கவிதை எழுதுறதுன்னா தேடி பிடிச்சி வார்த்தையை போடுவார்களே. மிடுக்கிலாதானை, இவருக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக லைன் வந்தது கொடுக்கிலாதானை. மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை சொல்லியாச்சு. மகாபாரதத்தில் சொல்லியிருக்கார். கொடுக்கிலாதானை நமக்கு யார் நினைவு வரும் மகாபாரதத்தில் ஆட்டோமேட்டிக்கா? கர்ணன் நினைப்போமா இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கர்ணனை திரும்பி கூட பார்க்கல. மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை கொடுக்கிலாதானை பாரியைனர். பாரி எங்க, கர்ணன் எங்க அப்படின்னு தோன்றதா இல்லையா? ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவால்யூவேட் பண்ணினார். கர்ணன் கொடுத்தான்னு கணக்கு, ஆனால் நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன்கிற எண்ணத்தோட கொடுத்தவன். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, அது ஏதோ முல்லை கொடி அப்படி காற்றுல அசைஞ்சுது. காற்றுல அது அசைஞ்ச உடனே அதுக்கு கஷ்டம்னு நினைக்கக்கூடிய அளவுக்குன்னா, இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இல்லை அந்த சீனை கொஞ்சம் ரீரைட் பண்ணி பார்ப்போமே, தப்பு இல்லை. தேரில் வரார் பாரி மன்னர், அங்கே ஒரு முல்லை கொடி அசையிறது. கொடிக்கு என்ன வேணும்? ஒரு கம்பு நட்டால் அந்த கம்பை சுற்றி அந்த கொடி படரும். அதுக்கு சப்போர்ட் இல்லை, அதனால் அது இப்படி அப்படியே ஆடுறது. என்ன பண்ணியிருக்கலாம் இவர்? தேரை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கொம்பை நட்டுருக்கலாம். இல்லை அதை கூட வேண்டாம், யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு கொம்பு நட்டுடு அப்படின்னு சொன்னால் அரசர் சொல்லிட்டாருன்னு யாரோ நட்டிருப்பார்கள். இவர் அதெல்லாம் நினைக்கல. அந்த முல்லை கொடி ஆடுறது காற்றுல ஆடித்து, அவ்வளவுதான். அடடா அது கஷ்டப்படுகிறதேன்னு போய் நேர தேரையே நிறுத்தினார். கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, இன்னைக்கு நாம் சொல்கிற அந்த தர்க்கம், லாஜிக் அதெல்லாம் வச்சு நினச்சி பார்த்தோம்னா அந்த முல்லை கொடியால் தேரை சுற்றி படர முடியுமா? தேர் சைஸ் என்ன, அந்த முல்லை கொடியோட சைஸ் என்ன? இல்லை ரைட்ஸ்
அப்படின்னு பேச ஆரம்பித்தா இன்றைக்கி என்ன கேட்போம்? தேரை கொண்டு போய் நிறுத்துவதற்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? அது அவருடைய சொந்த சொத்தா? அது மக்களுடைய சொத்தல்லவா? மக்களின் சொத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்துவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? இப்படியெல்லாம் கேள்வி வரும். ஆனால் அந்த தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்தினாரே, அவரை இன்னை வரைக்கும் என்ன சொல்கிறோம்? முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல். வாடிய பயிரை கண்டபோது வாடுவது, அவ்வளவுதான். அதுதான் கொடை மடம். இது கரெக்டா இருக்குமா? இது அங்க பொருந்துமா? இதை கொடுக்கலாமா? இப்ப கொடிக்கு தேர் பொருந்துமாங்கிறது இல்லை. அதுக்கு தவிப்புன்னு நினைச்ச உடனே என்கிட்ட இருக்கிற ஒன்றை எடுத்து கொடுக்குறேனே, அதுதான் உண்மையான கொடை. இது பொருத்தமா இருக்குமா? யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுனா கூட இந்த கிஃப்ட் கொடுத்தா வேணுமா வேண்டாம், இந்த அளவுக்கு கொடுக்கணுமா யோசிக்கிறோமா இல்லையா? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு வேற ஒரு பழமொழியை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். கொடுத்தாச்சுதான் கொடுக்கறது, அவ்வளவுதான். கொடுக்கணுங்கிற நினைப்பு வந்தா உடனே கொடுக்கணும், அதுதான் கொடை. அதனால தான் அதை மடத்தனத்தோடு கொடுப்பதுன்னார்கள். இது கரெக்டா, இது தப்பா, கேன் ஐ கிவ் நவ், கேன் ஐ கிவ் அட் திஸ் மொமெண்ட், இஸ் திஸ் அ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, வில் சம்படி டேக் அ போட்டோகிராஃப் அப்படின்னெல்லாம் நினைச்சு கொடுக்கறது இல்லை. கொடுக்க வேண்டும் என்றால் வேறு சிந்தனையே இல்லாமல் கொடுப்பதுதான் கொடை மடம். பலி கிட்ட இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய யாகத்திற்கு வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் நான் கொடுக்கிறேன், அது ஒண்ணுதான் அவங்கிட்ட இருந்த பிரச்சனை. அவன் வேற தப்பு பண்ணல. இப்ப அவனை எப்படியாவது கீழே வீழ்த்தணும். என்ன வழி? எனக்கு இந்த 3 அடி மண் போறோம். பலி பார்த்தான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ. சரி, சிரிச்சுண்டே தன்னுடைய நீர் பாத்திரம் வித்யாவளி கொண்டு வந்து கொடுத்தா அந்த நீர் பாத்திரத்தை எடுத்தான். அவன் அதை எடுத்த உடனே சுக்கராச்சாரியார், அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவர் சுக்கராச்சாரியார் மெல்ல நடுவில் போனார். வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? யார் குருவேன்னா? அப்பா, சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்திருக்கார். பார்த்துட்டார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது மகாவிஷ்ணு. வந்திருக்காரே 3 அடி மண் கேட்கிறாருன்னு பார்க்குறியா? குள்ள வடிவம் மம பதன்னு சொன்னார், கவனிச்சியா? இப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? ஸ்தானம், ஐஸ்வர்யம், ஸ்ரீயம், தேஜோ, யசஸ்ருதம் தாஸ்யதி ஆச்சித்ய சக்ராய மாயா மானவகோ ஹரிஹி. மானவ வேஷத்துல மாயையால வந்திருக்காரே, மாயா மானவகோ ஹரிஹி. ஸ்தானம், உங்ககிட்டேருந்து இந்த இடத்தெல்லாம் வாங்கிடுவார். ஐஸ்வர்யம் வாங்கிடுவார். ஸ்ரீயம், உனக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் வாங்கிடுவார். உங்ககிட்ட இருக்கிற தேஜஸ் வாங்கிடுவார். யசஸ் எல்லாத்தையும் வாங்கி இது மொத்தத்தையும் எங்க கொண்டு போய் கொடுப்பார்? தாஸ்யதி சக்ராய, கொண்டு போய் சக்கரனா இருக்கிற இந்திரனுக்கு கொடுக்க போறார். இதை அப்படித்தான் கொடுக்க போறார். அடுத்ததும் சொன்னார், த்ரிபிஹி கிரமை இமாலோகான். 3 அடி கேட்டாரேப்பா, 3 அடியில இந்த லோகங்களை எல்லாம் அளக்கப் போகிறார். அவர் எல்லாத்தையும் அளந்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டா, நீ அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு கொடுக்க வேண்டியதா போகும். அங்க அவர் கொடுக்கணும்னா இங்க எல்லாத்தையும் அளந்துருவார். இங்க எல்லாத்தையும் அளந்தா சர்வஸ்வம் விஷ்ணவே தத்வா, நீ எல்லாத்தையும் விஷ்ணுவுக்கு கொடுக்க வேண்டி வரும். எல்லாத்தையும் நீ கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? உங்ககிட்ட ஒன்றும் இருக்காது. மூடான்னு கூப்பிட்டார். அட மூடனே, நீ என்ன பண்ணுவ? மூடா வர்த்திஸ்யசே கதம், நீ எப்படி வாழ போற? நீ என்ன பண்ண போற? எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கதான் கொடுக்க போறார். உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிப்பார். என்ன பண்ணுவார்னு நான் சொல்றேன், கேட்டுக்கோ. கிரமத்தோ காம் பத ஏகைன, முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து
இந்த உலகத்தெல்லாம் அளந்துருவார். த்விதீயேன திவம் விபோ, ரெண்டாவதுல அங்கே போய் காலை வச்சுடுவார். மூணாவது காலை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு உங்ககிட்ட கேட்பார். இதுக்கு இடையில மொத்தமாக அவர் வளர்ந்து விடுவார். கம் காயேன மகதா, தன்னுடைய காயத்தை பெருசாக்கிக் கொள்வார், தன்னுடைய உடலை பெருசாக்கிக் கொள்வார். மூணாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்க போறார். இதுதான் நடக்க போகிறது. டீட்டெயில்டாக என்ன நடக்குங்கிறத சுக்கராச்சாரியார் தெளிவாக சொன்னார். இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அவன் சொன்னான், என்னவா இருந்தாலும் அவர் கேட்டதை நான் கொடுப்பேன். என்னவா இருந்தாலும் அவர் கேட்டதை நான் கொடுப்பேன், நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், வந்திருக்கிறது ஹரினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் கேட்டாலும் கொடுத்திருப்பேன் யாகத்தில். இப்போ அவரே வந்திருக்காருன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாண்டா, ஒரே ஒரு வேலை பண்ணு, 3 அடி கொடுக்கலன்னு சொல்லிடு. 3 அடி நான் கொடுத்தேன்னு சொன்னதை கொடுக்கலன்னு சொல்லிடு. அந்த ஒரு சின்ன பொய்யை மாத்திரம் சொல்லு, நீ தப்பித்து கொள்வாய். எப்பெல்லாம் பொய் சொல்லலான்னு வேற சுக்கராச்சாரியார் சொல்லி கொடுக்குறார், லிஸ்ட் போடுறார். ஸ்ரீஷு, பெண்களிடத்தில் பொய் சொல்லலாம், பெண்கள் வேண்டுமென்றால் பெண்களிடத்தில் பொய் சொல்லலாம். ஸ்ரீஷு ஆரம்பிக்கிறதே அங்கதான் ஆரம்பிக்கிறார். நர்ம, ஜோக்குக்காக நகைச்சுவைக்காக பொய் சொல்லலாம். விவாகே, கல்யாணத்துக்காக பொய் சொல்லலாம். விருத்தி அர்த்தே, செல்வத்தை சேர்த்து கொள்வதற்காக பொய் சொல்லலாம். பிராண சங்கடே, வேற வழியே இல்லாமல் ஏதோ உயிருக்கு சங்கடம் ஏற்பட்டால் பிராண சங்கடத்தில் பொய் சொல்லலாம். கோ பிராமணார்த்தே, பசுக்களையும் பிராமணர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் பொய் சொல்லலாம். ஹிம்சாயாம், வேறு யாருக்காவது ஹிம்சை நடக்கிறது என்றால் அவர்களை காப்பாற்ற பொய் சொல்லலாம். இந்த சந்தர்ப்பங்கள்லாம் பொய் சொல்லலாம்ப்பா. இப்போ உனக்கு பிராண சங்கடம், நீ பொய் சொல்லு. நீ என்ன பண்ண போற? உனக்கு வறுமை வரும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா செல்வமும் போயிடும், வறுமை வரும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா பலமும் போயிடும். அப்போ நீ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இருக்கணும். அதனால தயவு செய்து பொய் சொல். இதெல்லாம் அவர் சொன்னதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி குருவே, நீங்கள் சொன்னதெல்லாம் மற்றவர்களுக்கு சரி, ஆனால் நான் பிரஹ்லாதனுடைய பேரன். பிரஹ்லாதனுடைய பேரன் எங்கேயாவது இந்த மாதிரி மற்றவர்களை ஏமாத்தலாமா? நாஹி அசத்யா பர அர்த்தம, அசத்தியம் இருக்கு, அத மாதிரி ஒரு கெட்ட விஷயம் உலகத்திலேயே கிடையாது. பூமாதேவி ஒரு தடவை என்ன சொன்னா தெரியுமா? இதி உவாச்ச பூரியம் நாஹி அசத்யாத் அதர்மக பர அர்த்தம, அத மாதிரி அதர்மம் கிடையாதுன்னு பூமாதேவியே சொல்லியிருக்கா. அதனால அசத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், 3 அடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன். அது மாத்திரம் இல்லை குருவே, நல்லவர்களை ஏமாற்றக்கூடாது. நல்லவர்களாக இருக்கும்போது அவர்களை ஏமாற்றக்கூடாது. அவர் கேட்ட இந்த பூமியை நான் தருவேன், அது விஷ்ணுவாகவே இருக்கட்டும், அந்த பூமியை நான் தருவேன். விஷ்ணு வரதக அஸ்து பரக, விஷ்ணு வந்து கேட்டாலும் சரி, இல்லை அவர் எனக்கு எதிரியாக மாறிட்டார்னாலும் சரி. இப்போ இங்கே விஷ்ணுவா வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே, அவர் எனக்கு எதிரியாக மாறினாலும் சரி, தாஸ்யாமி க்ஷிதம் இப்சிதா, அவர் கேட்டிருக்கிற இந்த பூமியை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஒருவேளை வந்தவர் உருவத்தை மாற்றிண்டு நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டை போட்டு என்னை யுத்தத்தில் கொன்னாலும் சரி, நான் இந்த நிலத்தை அவருக்கு கொடுப்பேன். இப்பத்தான் சுக்கராச்சாரியாருக்கு கோபம் வந்தது. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற, கொடுப்பேன்னு சொல்கிற,
தெய்வ பிரகிதக குரு சசாப அஷிராத் பிரஷ்யசே ஸ்ரீயக. உன்னோட ஸ்ரீ இருக்கே, உன்னோட தனம் இருக்கே, உன்னோட செல்வம் இருக்கே, உன்னுடைய வீரம் இருக்கே, இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை ப்ராஸ்பெரிட்டியும், உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கூட தங்காமல் உங்ககிட்டேருந்து கீழே விடும்போ. இது நான் உனக்கு தருகிற சாபம். நான் சொன்னதை நீ கேட்கல, அதனால் நீ பெறுகிற சாபம். பரவாயில்லன்னா, நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னா. இப்போ வாமனருடைய ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் பூர்த்தியாச்சு. என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்? குரு கடாட்சம் அவனை சுற்றி ஒரு பெரிய கவச்சமாக இருக்குது, அதை பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணுறது? அதை பிரேக் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல குருவுக்கும் அவனுக்கும் ஒரு இடர்பாடு வந்து, குருவுக்கே கோபம் வந்து உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன்னாச்சுன்னா அவருடைய ஆசீர்வாதம் நகர்ந்து விடும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவை பூர்த்தி பண்ணினார். இப்போ அவங்கிட்ட நல்ல தனம் இருக்கு, அவனை சுற்றி இருக்கிற கட்டாட்சம் அதை உடைச்சாச்சு. ஆனால் அவங்கிட்ட நல்ல தனம் இருக்கு, அவன் தப்பு பண்ணலை, அவன் யாரையும் எந்த கொடுமையும் படுத்தலை. இப்போ அவனை எப்படியாவது உடைக்கணும். என்ன பண்ணுறது? பொய் சொன்னேன்னு கொண்டு வரணும். அப்பத்தான் அவனுடைய ப்ளஸ் எல்லாம் நெகட்டிவுக்குள்ளே தள்ள முடியும். நீ பொய் தானே சொன்ன, அவனை எப்படி பொய் சொல்ல வைக்கிறது? இதுக்குள்ளே இந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டே இருந்த வித்யாவளி மறுபடியும் அந்த நீர் பாத்திரத்தை கொண்டு வந்தா, கையில் வாங்கினான். கண்டிப்பாக நான் அந்த 3 அடி மண்ணையும் தருகிறேன்னு நீர் வார்த்தான். பிற்காலத்தில் வந்த கதை தான். அவர் வண்டா மாறினார், போய் நீர் பார்த்தத்தில் உட்கார்ந்தாருங்கிறதெல்லாம் ஆழ்வார்கள் பாடும்போது வரக்கூடிய விஷயம். சின்னதாக இருக்கிற துரும்பு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வார்கள் சொல்லும்போது, சக்கரை கையனே அச்சோ அச்சோ, அவன் கையில் இருந்த அந்த குச்சி போய் குச்சியால் கிளறிய மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கது ஈது என்று தானம் விலக்கிய சுக்கிரன் கண்ணை குச்சியால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ. இது பின்னால வந்தது. விந்தியாவளி நீர் பாத்திரத்தை கொண்டு வந்தோடனே நீர் வார்த்தான். நீர் வார்த்தபோது அந்த நீர் படப்பட வளர்ந்தது உருவம். அப்படியே பார்க்குறான். அவன் கண்ணில் என்னெல்லாம் படுறது? ரசாம் அங்கிரிதலே, அந்த உருவத்தினுடைய கீழே பாதம் இருக்கே, பாதத்துக்கு கீழே இருக்கிற உள்ளங்கால்னு சொல்லுவோமே, அங்கிரிதலம், அங்கே தானே ஒட்டிக்கும். தூசி ஒட்டிண்டா அங்கே தானே ஒட்டிக்கும். அந்த தூசி அங்கிரிதலே எங்கே இருக்குன்னா ரசாதலத்தில் இருக்கு. பாதையோ மஹீம், பாதத்தினுடைய மேல் பகுதி இருக்கே அதுல பூமி அப்படி சாஞ்சின்னு இருக்கு. ஜங்கையோ மஹீத்ரான், ஜங்கம்னா அந்த கெண்டைக்கால்னு சொல்ற மாதிரி காஃப் மசில், அந்த இடத்துல மலைகள். அவன் கண்ணில் படுறது இதெல்லாம். ஜானுனி பதத்ரிணக, முட்டி முழங்கால் முட்டியில ஜானுல தங்களுடைய ரெக்கைகளை விரித்து கொண்டு பறக்கிற பறவைகள். ஊர்வோ கனம் மாருதம், தொடை பகுதியில் காற்று, காற்று அங்கதான் அப்படியே இப்படி அப்படியே அசைகிறது. சந்தியாம் வாசசி, அவர் அணிந்திருக்கிற வஸ்திரத்தில் சந்தியா காலங்கள் போய் உட்கார்ந்திருக்கின்றன. குஹ்யே பிரஜாபதி, அவருடைய தனி உறுப்புகளில் பிரஜாபதிகளெல்லாம் படுகிறார்கள், கண்ணுக்கு தெரிகிறார்கள். ஜகனே ஆத்ம முக்கியான், முக்கியமானவர்கள், மகாபலி உட்பட மிக முக்கியமானவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள்னா அவருடைய இடைப்பகுதியில். நாபியாம் நபக, அவருடைய நாபியில் வானம். குக்ஷுகு சப்த சிந்தூன், அவருடைய வயிற்று பகுதியில் 7 கடல்கள். உரசி ருக்ஷமாலயாம், நட்சத்திரங்களெல்லாம் அவருடைய மார்பில். இதயத்தில் தர்மம்.
அவருடைய மார்புக்கு 2 பக்கங்களிலேயும் ருதம் சத்தியம். ருதம்னா ஆர்டர்லினஸ், சத்தியம்னா நமக்கு தெரியும். இது ரெண்டும் அவருடைய மார்புக்கு 2 பக்கங்களிலேயும். அவருடைய மனசுல சந்திரன், மார்புல இன்னொரு பக்கத்துல ஸ்ரீதேவி, கழுத்தில் வேத மந்திரங்களும் வேத சந்தஸ்களும், கைகளில் தேவர்கள், காதுகளில் திசைகள். அவருடைய கிரீடத்தில் ஸ்வர்கலோகம், அவருடைய கேசத்தில் மேகங்கள், நாசியில் காற்று, அவருடைய கண்களில் சூரியன், வாமனரின் முகத்தில் அக்னி. இப்ப வாமனரா இல்ல, திரிவிக்கிரமரா வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சில் வேதங்கள், அவருடைய நாக்கில் வருணன், அவருடைய புருவத்தில் வேதங்களின் விதிகளும் நிஷேதங்களும். புருவத்தில், புருவம் நெளிஞ்சா நிஷேதம்னு அர்த்தம், புருவம் சாதாரணமாக இருந்தால் விதின்னு அர்த்தம். அகோராத்திரம், பகலும் இரவும் அவருடைய கண் இமைகளில். அதனால தான் கண் இமை மூடினா இருட்டு, கண் இமை திறந்தா வெளிச்சம். நிமிஷ உன்மேஷ பிரளய உதய அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கண் மூடினா இருட்டு வருது, பிரளயம் வருது. உன்மேஷனா அப்போ உதயம். அகோராத்திரம் கண் இமைகள். அவருடைய நெற்றியில் கோபம், அதரே லோபம். பகவான் தானே, அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அதரே லோபம், பேராசை எங்க இருக்குன்னா அவருடைய உதடுகள்ல இருக்கு. ஸ்பர்ஷே காமம், அவருடைய தொடுகையில தான் காமம் இருக்கு. அம்ப ரேதசே அதர்ம பிருஷ்டே, அதர்மமும் எங்க இருக்கு? அவருடைய முதுகு பகுதியில், அவருடைய பின்பகுதியில் அதர்மம் இருக்கு. யஜ்ஞ கிரமணேஷு மிருத்யும் சாயாஷு, யஜ்ஞங்கள் அவர் காலடி எடுத்து வைக்கிறதுல யஜ்ஞங்கள். மிருத்யு மரணம் எங்க இருக்குன்னு கேட்டா அவருடைய நிழல்ல மரணம். மாயாம் ஹசிதே, அவர் சிரிச்சா அதுல மாயை. ஔஷதி தனு ருகேஷு, அவருடைய முடிக்கற்றைகள், அங்கங்க உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் இருக்கே, அந்த ரோமங்கள்ல தான் ஔஷதிகள், அங்கத்தான் மருந்துகள் எல்லாம். நதி நாடிஷு, அவருடைய இரத்த நாளங்கள் தான் நதிகள். ஷிலா நகேஷு, கல்லும் பாறையும் எங்க இருக்குன்னா அவருடைய நகத்துல. நேற்றைக்கு பார்த்தோம் ஒருத்தருடைய நகம் என்ன பண்ணிட்டுது, இன்னைக்கு இன்னொருத்தருடைய நகத்துல பார்த்தா அங்கதான் பாறைகள். ஷிலா நகேஷு. புதவ் அஜம், அவருடைய புத்தியில் அஜமாக, ஜனித்தவன் என்று இல்லாமல் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிற பிரம்மா. தேவகணம் பிராணேஷு, அவருடைய பிராணந்தான் தேவகணங்கள். காத்ரே ஸ்திர ஜங்கமானி சர்வாணி பூதானி, அவருடைய காத்திரம், அவருடைய அந்த வடிவத்தில் தான் உலகத்தில் இருக்கிற ஸ்தாவரங்கள், ஜங்கமங்கள், பூதங்கள், சர்வ உயிர்கள் எல்லாம் அந்த உடம்புக்குள்ள இருப்பதை, அந்த வடிவத்திற்குள் இருப்பதை மகாபலி பார்த்தான். அப்படியே பார்த்து கொண்டு நீர் வார்த்தான். ஒரு காலை இங்கே வச்சார், ஒரு கால் அங்கே போச்சு. போகும்போது சத்தியலோகம் வழியா போச்சு. சத்தியலோகத்திலேருந்து பிரம்மா பாத பூஜை பண்ணார். அந்த நீர் தான் ஆகாஷ கங்கையாக பூமிக்கு வந்தா. அந்த காலை அங்கே வச்சாச்சு, இந்த காலை இங்கே வச்சாச்சு. சுக்கராச்சாரியார் சொன்னது மாதிரி 3வது காலை எங்கப்பா வைக்கிறது, 3வது காலை எங்கே வைக்கிறது? புரிஞ்சுது அவனுக்கு. தான் சொன்னது பொய் என்பதாக நிரூபித்து விட்டார்னு புரிஞ்சுது. அவன் அப்படி பார்த்து நிற்கும் போதே அவனை கட்டினார். தேவேந்திரனை அழைத்து அவனை கட்டார். கட்டுண்டான், அப்படியே கட்டப்பட்டான், கட்டுண்டான். சுக்கராச்சாரியார் சொன்னார் இல்லையா, உனக்கு வறுமை வரும், உனக்கு சுதந்திரமும் போயிடும், நீ எங்கே போவ? கட்டுண்டான். அப்படியே கட்டுண்டு தான் கொடுத்தது கொடுத்ததுதான் அசையாம நின்னான். அப்படி அசையாமல் நின்ற அவனுக்கு இதுக்கெல்லாம் அப்புறம் அனுகிரகம் பண்ணார். அப்ப சொன்னார், இவனுக்கு வறுமை வந்தது, அசையல, தன்னுடைய நிலையிலிருந்து தள்ளப்பட்டான்.
அசையல. எதிரிகளாலேயே கட்டப்பட்டான். வந்து கட்டினது யாரு? தேவேந்திரன். எதிரிகளால கட்டப்பட்டான், கவலைப்படல. குருவே அவனை திட்டினார், மூடனேன்னு சொன்னார், அதற்கும் அவன் கவலைப்படல. சத்தியச்சந்தனாக கொடுத்ததுதான் வாக்கு மீறாமல் நிற்கிறாயே, அப்படி வாக்கு மீறாமல் நிற்கிற நீ சுகமாக பாதாள லோகத்தில் பல ஆண்டுகள் இரு, அடுத்த மன்வந்திரத்தில் உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன்னு சொல்லி அவனை அப்படியே கீழே அழுத்தினார். அதனால தான் இன்னைக்கும் தசாவதாரங்கள்லேயே மகாபலி தான் அழிக்கப்படவே இல்லை. மற்ற அவதாரங்களில் ராட்சசர்கள் அழிக்கப்பட்டார்கள், மகாபலி அழிக்கப்படலை. He was granted something in a different way, அவ்வளவுதான். அவனுக்கு நன்மையைத்தான் கொடுத்தார். ஆனால் அந்த நன்மையை பல நேரத்தில் பகவான் நமக்கு நன்மையை கொடுத்தா அது நல்லதுன்னு நமக்கு முதல்ல தெரியறதா? அதே மாதிரியான நிலைமையில தான் மகாபலி. முதல்ல அது நன்மை, ஆனால் மகாபலி எப்படிப்பட்டவன் தான் புரிஞ்சுட்டான். இது நன்மைதான், தனக்கு பகவானே வந்திருக்காரா, அப்படி என்றால் கொடுக்கிறேன். முதல்ல எனக்குத்தான் எல்லாம் அப்படின்னானே, அந்த எனக்குத்தான் எல்லாங்கிறது பொய் தானேப்பா சொன்னேன். 3 அடி கொடுத்துட்டேன்னு சொன்னியே, 3 அடி கொடுக்கலையே, 2 அடி தானே கொடுத்துருக்க, 2 அடி தானே கொடுத்துருக்க, அப்போ நீ சொன்னது பொய் தானே என்று அந்த மகாபலிக்கு ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த 3 அடி 2 அடி கணக்கு இருக்கா இல்லையா, இதை இளங்கோவடிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்து. என்ன சொல்ற? ஒரு ஜென்மத்தில் 3 அடி நடக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனால் 3 அடி நடக்க முடியல, 2 அடி தான் நடக்க முடிஞ்சுது, 3வது அடி வைக்கிறதுக்கே இடம் இல்லை. தட் மீன்ஸ் யோர் விஷ் வாஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. நீங்கள் 100ல் 1 அடி விட்டு போச்சுன்னு வச்சுப்போமே, நெக்லிஜிபிள். 3ல் 1 அடி நாட் நெக்லிஜிபிள், 1/3, 33% இல்லையா? அந்த 1 அடி நடக்காமல் விட்டுட்டியே, அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு ஜென்மம் எடுத்து 14 வருஷம் காட்டில் நடந்த அந்த 1 அடிக்கு ஈக்குவல் இந்த 14 வருஷம். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்துன்னு பின்னால தீர்த்துக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன குறை மாதிரி தன்னுடைய பக்தனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த அவதாரம்தான் வாமன அவதாரம். இல்லை, திருவிக்கிரம அவதாரம். இங்கேயும் அங்கேயுமாக வளர்ந்து நின்ற அந்த அவதாரம் திருவிக்கிரமர் எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் எப்போதும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நிறைவு செய்து, எல்லோருக்கும் எல்லாவித நன்மைகளையும் சாக்ஷாத் மகாவிஷ்ணு எப்போதும் தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.